சத்தமா ஆமென். ஒரு பாடலை பாட போகிறேன். அந்த பாடலை நீங்கள் சேர்ந்து இப்போ பாட முடியாது, ஆனால் நீங்கள் ஒரு முறை கற்றுக்கொண்டு அந்த பாடலை நீங்கள் பாடலாம். அடுத்ததாக என் கூடவே இந்த பாடலை பாடும் பொழுதே நமக்கு தெரியும் என்ன மெசேஜ்னு. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அதற்கு முன்பதாக கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் உங்களுடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, எங்களுடைய பலத்தினாலும் எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுகிறவர் நீரப்பா. மோசே சொல்லுகிறார், நான் வாக்கில் வல்லவன் அல்ல, நான் மந்த நாவுடையவன், நான் திக்கு வாயுள்ளவன் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மந்த நாவையும் திக்குவாயும் படைத்தவர் நான் அல்லவா, நீ பேச வேண்டாம், உன்னோடு கூட பேசுவதற்கு நான் ஒரு ஆசாரியனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீர் ஆரோனை அழைப்பித்து கூடவே பேசுவதற்கு நீர் அவரோடு கூட செல்லும்படியாய் கட்டளையிட்ட தேவன், இந்த நாளிலே கூட கத்தாவே நீங்க ஆண்டவரை எங்களோடு கூட பேசுங்க. உங்க வார்த்தைகள் பரத்திலிருந்து வெளிப்படட்டும். இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கும் சேர்த்து நீங்க பேசுவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையானது கல்லிலோ மண்ணிலோ விழப்பட்ட விதையாய் அல்லப்பா, நல்ல நிலத்திலே விழுந்த விதையானது 100, 30, 60 பலனை கொடுத்தது போல இன்றைக்கு எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்க போடுகிற இந்த விதை, இந்த வார்த்தையானது பலனை தரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா எனது ஆசை நேசையா, மேசியா கிறிஸ்தேசையா எனது ஆசை நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமா. ஒரு முறை கூட மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா எனது ஆசை நேசையா, மேசியா கிறிஸ்தேசையா எனது ஆசை நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். மணவாளனி சுவருகிறார் இதோ இதோ, மணவாளனி சுவருகிறார் இதோ இதோ, மணவாட்டி சேர்த்திட மரித்தவர் என, மணவாட்டி சேர்த்திட மரித்தவர் என, மாதேவதூதன் முழங்கவே, மாதேவதூதன் முழங்கவே, ஆரவாரம் கேட்குதி அதோ அதோ. கேளுங்க, ஆரவாரம் கேக்குதா அதோ அதோ, ஆட்டுக்குட்டியின் பாட்டு காலம் அதிதொழிக்கவே, ஆட்டுக்குட்டியின் பாட்டு காலம் அதிதொழிக்கவே, அல்லேலூயா என்றார் பரிப்போமே, அல்லேலூயா என்றார் பரிப்போமே. ஜீவமோடி சூடினம் அங்கே, ஜீவமோடி ஜீவமோடி சூடி நாம் அங்கே அங்கே, தேவசாயலாகி அவரோடு வாழ்வோமே, தேவசாயலாகி அவரோடு வாழ்வோமே, ராஜ ராஜ ராக ஆழ்வோமே, ராஜ ராஜ ராக ஆழ்வோம். மேகமீதில் மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா எனது ஆசை நேசையா, மேசியா கிறிஸ்தேசையா எனது ஆசை நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வா. ஒரு முறை கூட நல்ல சத்தமா சந்தோஷமா. மேகமீதில் ஆமென். மேகத்தில் இயேசு வருகிறார். மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா எனது ஆசை நேசையா, மேசியா கிறிஸ்தேசையா எனது ஆசை நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். ஹல்லேலூயா. Thank you பாஸ்டர், எனக்கு உதவி செய்ததற்காக. ஏன்னா இந்த பாடலெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில ரொம்ப நல்லா பாடி இருக்கிறோம். ஆனால் அந்த வரிகள் எல்லாம் செய்யும் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நமக்கு ரொம்ப நாள் பாடலைன்னா அந்த வரி எப்படி சேர்த்து பாடணும் நமக்கு தெரியாமல் போயிடும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பாடலை பாடும் பொழுது என்ன உணர்வு வருகிறது?
சொல்ல முடியுமா? பாடல்ல எல்லாமே புரிஞ்சிச்சு, மெசேஜே வந்துருச்சு. சீக்கிரமா மேகத்துல ஆண்டவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிறார். நான் ரெடியா இருக்கிறேன். இந்த செகண்ட் வந்தா கூட நான் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்க இருக்கிறீங்கன்னா கரங்களை தூக்கி ஒரு சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஏ அப்பா, அப்படியே ஃபுல்லா ஹார்ட் சந்தோஷத்துல நிரம்பி இருக்கு. போதும், நீங்க போகிறேன்னுங்கிற ஒரு விசுவாச நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமா நம்ம கட்டாயம் அவரோடு கூட பறந்து போவோம். ஆனால் சில நிபந்தனைகளும் சில விதமான காரியங்களும் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு நான் எதை குறித்து பேச போறேன்னா, இந்த கடைசி காலத்தில் நீங்க எல்லாம் தெரிந்து கொள்ளணும், தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று யாரு கேட்டாலும் உங்களுக்கு இது தெரியாம இருக்கக்கூடாது. இது இன்னைக்கு மெசேஜா கூட இருக்குமான்னு நான் நினைக்கல. மெசேஜா கூட இருக்காது. ஏன்னா மெசேஜ் என்பது நீங்க பாத்தீங்கன்னா போன வாரம் நம்ம எதை குறிச்சு பார்த்தோம்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கூடைகளை குறித்து பார்த்தோம். அது பாஸ்டரே ஆண்டவர் ஒரு நாள் பேசினார் அந்த கூடைகளை குறித்து. ஒரு நாள் வசனம் வாசித்துட்டு இருக்கும் போது அந்த வார்த்தைகளை கொடுத்து பேசும் பொழுது அவங்க அந்த வார்த்தையை வச்சு நல்ல அழகா அந்த மெசேஜை எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அது ஒரு வித்தியாசமா இருந்தா. எல்லா மெசேஜும் ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. ஆனா அந்த மெசேஜ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அப்படித்தானே? எங்கேயுமே யாருமே இந்த வார்த்தையை கொடுத்ததை நான் கேள்விப்படல. கர்த்தர் அப்படி ஒரு புதிய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அது நமக்கு ஆசீர்வாதமான மெசேஜா இருந்தது. எத்தனை கூடைகளை பார்த்தோம். ஆசீர்வாதமான கூடை சாபத்தை சுமந்தது, ஆசீர்வாதத்தை சுமந்தது, தேவனுடைய முதற் பலனை சுமந்தது, தேவனுடைய அப்பங்களை சுமந்தது. நிறைய 7-6 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் வேதத்திலே நம்ம ஒரு வார்த்தையை வைத்து உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களோடு ஒப்பிட்டு நாம் இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் இப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். இன்னைக்கு நம்ம கேட்கறது என்ன தெரியுமா? வசனம் அப்படியே நடக்க போகிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அது கூட நான் பாத்தீங்கன்னா நம்ம சபையில எல்லா இடங்களிலும் இன்னைக்கு அந்த எச்சரிப்பு குறைவா இருக்கிறது. கொஞ்ச நாட்களாகவே இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும், எப்படிங்குள்ளத மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் நீங்க விரும்பினீங்கன்னா பாஸ்டரும் இல்லைன்னா நானும் தொடர்ந்து அந்த காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேச ஆயத்தமா இருக்கிறோம். உங்களுக்கு புரியணும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே புரியல, ஆண்டவர் வருவாரா அப்படின்னா நீங்க எப்படி வருவாருன்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டா வரும்போதான் தெரியும்னு சொல்லிடக்கூடாது. ஆமென். வரும்போதான் தெரியும்னு சொல்லிடக்கூடாது. எப்படி வருவார் என்று சொல்லி கூட உங்களுக்கு தெரிய வேண்டும். வார்த்தையோடு கூட நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்திலே 100% தேவன் சொல்லுகிற இந்த வேத வசனத்திலே நடந்ததும் இருக்கிறது, நடக்க போகிறதும் இருக்கிறது, இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதும் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேற எந்த ஒரு வேத புஸ்தகம் சொல்லிக் கொள்ளுகிற யாரு எதையும் சேர்ந்தா கீதையை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் வேற நிறைய புக்கெல்லாம் சொல்றாங்க. அதுல எல்லாம் கடந்து போன காலங்களும் இல்லை, இன்னைக்கு நடக்கிறதும் இல்லை. இதுல இந்த திருடப்பட்ட காரியங்கள் சிலது அங்க இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. 100க்கு 100 தைரியமா சொல்கிறேன், தைரியமாய் விசுவாசிங்கள். இந்த வார்த்தை நம்முடைய சபைக்கு ஆண்டவர் நல்ல உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில சபைகள்ல பாத்தீங்கன்னா இயேசுவி நீங்க புரிந்து கொள்ளும்படியா நான் உங்களுக்கு சொல்றேன். முடிந்தா நான் A4 ஷீட் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு வேணும் என்று சொல்லுகிறவர்கள் நீங்க வாங்கி கொள்ளலாம். வாங்கி இன்றைக்குள்ள நீங்க மெசேஜ் கிடையாது, இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க எடுத்து எழுதி கொள்ளலாம். பெண்ணு கூட நீங்க பக்கத்துல வாங்கி எழுதி கொள்ளலாம். இதுல நீங்க எழுதி கொண்டு அப்படியே பறக்க விட்டுறாதீங்க. என்ன விட்டுறாதீங்க? வீட்டுல போய் ஒரு டைரியில எழுதி வச்சுட்டு நீங்க தினமும் அடிக்கடி எடுத்து பாருங்க. நிறைய பேர் நீங்க டைரி எடுத்துட்டு எழுதுகிற ஆண்டவருடைய வார்த்தையை குறிப்பெடுக்கிற அனுபவம் இருக்கிறது. ஆனா உங்களுக்கு நான் அன்போடு கூட சொல்லுகிறேன், இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தைய நீங்க நல்ல ஆழமா பதிய வைத்துக் கொள்ளணும். உங்களுக்கெல்லாம் இது தெரிந்திருக்கணும். நாங்க சின்ன குழந்தைகளிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததுனால, அப்பாவும் போதகராக இருந்தனால சில காரியங்கள் அவங்க மெசேஜ் கொடுக்கும்போது என்ன செய்யும், எங்களுக்கு புரிந்துடும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா நீங்க எல்லாரும் எங்களை விட விசேஷித்தவர்கள். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை அறியாத அந்த ஒரு மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை முழுசா ஏற்றுக்கொண்டு வந்திருக்கீங்க. எங்களை விட உங்க மேல ஆண்டவர் பிரியமா இருப்பார். ஆனா இதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். சத்தமா ஒரு ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையா இருக்கீங்க? இன்னை கேட்ட காரியத்தை குறித்து நம்ம அடுத்த வாரத்திலையும் நம்ம ஆண்டவருக்கு சித்தமா நான் கேட்க போகிறோம். கடைசி நாட்கள்லாம் அது ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நாளா கேட்டுட்டு இருந்தேன். போன வாரம் கூட எனக்கு மெசேஜே கிடைக்கல.
நான் சொன்னேன் எனக்கு மெசேஜ் என்ன செய்யல சரியா கிடைக்கல, எனக்கு ஜெபம் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது, பாஸ்டர் நீங்களே எடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். பாஸ்டர் சொன்னாங்க இந்த வாரம் மிஸ் ஆயிடுச்சுன்னா இனி ஒரு காலம் உனக்கு கிடையாதுன்னு. இல்லப்பா எனக்கு தயவு செஞ்சு நீங்க பெர்மிஷன் கொடுத்தா அதை நான் பேச முடியும், அதனால எனக்கு ஆண்டவர் பேசிட்டாரு, எனக்கு தெரியாது, இதுக்கு மேல நீங்க கொடுத்தா கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் போன வாரத்துல நான் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது கடைசி காலத்தை குறித்த ஒரு எச்சரிப்பு, இல்லாவிட்டால் அது எப்படி என்ன நடக்கும் என்பதாவது எங்கள் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இங்கிலீஷ் ஆராதனையில இங்கிலீஷ் சர்வீஸ் பண்ற பிரதர் வந்து பாத்தீங்கன்னா வேற மெசேஜ் எடுத்துட்டு வந்தாரு. இங்க வந்து அதை கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. பண்ணவர் இங்க வந்து நின்னுட்டு கடைசி காலத்தை குறிச்சு பேசினாரு. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களா. அவர் கடைசி காலத்தை குறித்து என்ன நடக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்தாரு. அப்படி கொடுத்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கன்ஃபார்ம் பண்றாரு, இந்த வார்த்தையை நம்ம நிச்சயமா அடுத்த வாரம் என்ன செய்யணும், பிள்ளைகளோடு கூட பேச வேண்டும். நிறைய பேருக்கு தெரியும், இப்ப இதுல வளர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல போற காரியம் நிச்சயமா தெரியும். ஆனாலும் உங்களுக்கு தெரியும்படியாக சில காரியத்தை, இது ஓன் ப்ரிப்ரேஷன் கிடையாது, வேதத்தில் உள்ள ப்ரிப்ரேஷன். அது மாத்திரமல்ல, பழைய ஊழியக்காரர்கள், முதிர்ந்த ஊழியக்காரர்கள், தேவனோடு கூடவே இருந்து வாழ்ந்த எப்படி சொல்லலாம் யோகி மாதிரி இருப்பாங்கல்ல, அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்கள் தான் இந்த வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த காரியத்தை தான் இன்னைக்கு உங்களோடு கூட நான் சொல்ல போகிறேன். முதலாவது பாத்தீங்கன்னா, நம்ம கடைசி காலத்துல முதல்ல என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம முதல்ல காலங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதை பற்றி அறியணும்? காலங்கள் என்று இதை டீச்சிங் மாதிரி நினைக்க வேண்டாம். இது நடக்கிற காரியத்தை உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது மெசேஜ் இன்னைக்கு இல்ல, ஒருவேளை அடுத்த வாரம் எடுக்கலாம். காலங்கள் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம காலத்துக்குள்ளதான் இருக்கிறோம், அப்படித்தானே? எதுக்குள்ள இருக்கிறோம்? ஒரு காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு வயசு, எனக்கு ஒரு வயசு, உங்களுக்கு ஒரு வயசு. நான் வயசெல்லாம் சொல்ல விரும்பல. உங்க வயசை நீங்க என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். உங்களுக்கு சின்னதுல ஒரு வயசு, அந்த வயசுல ஒரு காலகட்டத்துல நீங்க குழந்தையா இருந்திருப்பீங்க. அடுத்தது வாலிப பருவம், அடுத்ததாக ஒரு புருஷ தத்துவ பருவம், அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு தாய் தகப்பனுடைய பருவம், அடுத்து பாத்தீங்கன்னா பாட்டி தாத்தா பருவம். இப்படி ஒவ்வொரு காலங்களை கடந்துதான் நாம் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஒரு முட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த முட்டைக்குள்ளே இருக்கிற, நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு ஈஸியாவே சொல்றேன். ஒரு முட்டைக்குள்ள ஒரு மஞ்சள் கரு, ஒரு வெள்ளை கரு இருக்கிறது. இந்த மஞ்சள் கரு எது? அது நமக்கு பிரயோஜனமானது எது? ஒயிட். உள்ள இருக்கிற மஞ்சள் வெள்ளை தான் நமக்கு பிரயோஜனமானது. வெளியில இருக்கிற தோடு தேவையில்லை. சரி, தேவையில்லைன்னு சொல்லி வாங்கின உடனே எல்லாரும் முட்டையை உடைச்சிடுறோமா? இல்லைங்க, நம்ம பத்திரமா அதை என்ன செய்யும், அந்த தோடு தான் ரொம்ப முக்கியமா என்ன செய்யுது, அந்த தோடை தான் நம்ம அந்த உடைஞ்சிடக்கூடாது. அது உடைஞ்சா முடிஞ்சிச்சு, ஆனா அது முக்கியம் இல்ல. கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? தோடு முக்கியமா? உடைச்ச பிறகு தோடு முக்கியம் இல்ல, உடைக்கிறது வர தோடு ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதே போலதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆவி ஆத்மாவை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் தோடு. மேல இருக்கிற சரீரம் தான் தோடு. இதை நீங்க உடைச்சிட்டீங்கன்னா அந்த ஆவியும் ஆத்மா வேஸ்டா போயிடும். ஆனா நமக்கு எப்போ அந்த மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் ஒரு கோழியாக சின்ன குஞ்சாக உருவாகிறதும் அதுவரை அந்த தோடு, அந்த கவர் ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல பரிபூரணம் அடைந்து ஆண்டவரோடு போகிறது, நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவர்கிட்ட போகிறது வரையிலும் இந்த சரீரமாகிய தோடு மிகவும் அவசியமா இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. நான் இதை ஒரு நாள் அப்படியே கையில ஒரு எக்கை வச்சுட்டே இருக்கும் போதே யோசிச்சேன். இதை நம்ம அவர் சொல்லிவிட்டார் கடையில, இந்த தோடு ரொம்ப மெலிசா இருக்கு தம்பி, நான் மொத்தமா 20 முட்டை தரமாட்டேன், வேணா 10 முட்டை வாங்கிட்டு போங்க அப்படின்னாரு. அப்ப நாங்க 10 எக் மட்டும் ஒரு கவர்ல வாங்கிட்டு இன்னும் அப்ப இப்படி சொன்னாரேன்னு சொல்லி பார்த்தா உண்மையிலே ரொம்ப மெலிசா இருந்தது. அப்ப தோடு நல்ல ஹார்டா இருக்கிற முட்டையும் இருக்குது, கொஞ்சம் நைஸா இருக்கிற முட்டையும் இருக்குது. சில சரீரம் கொஞ்சம் பலவீனமா இருக்கு, சில சரீரம் கொஞ்சம் எல்லாத்தையும் தாங்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இதற்குள்ளே தேவன் வைத்திருக்கிற ஆவி ஆத்துமா என்றைக்கு பரிபூரணம் அடையுமோ அன்னைக்கு இந்த சரீரம் அழிந்து போகும். ஹல்லேலூயா. பரிபூரணம் அடைந்தது யாரு தெரியுமா உங்களுக்கு? இப்ப ரீசெண்டா யாரு பரிபூரணம் அடைஞ்சிட்டா? எஸ்தர் அம்மா. கரெக்டா சொன்னீங்க. பரவாயில்ல, நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பரலோகத்தின் ஞானத்தை அதிகமாவே தந்திருக்கிறார். அவங்களுடைய ஆவி ஆத்துமா பரிபூரணம் அடைந்து விட்டது.
அந்த பரிபூர்ணமான பரிசுத்தம் என்னைக்கு உருவாகுமோ, என்னைக்கு முழுமை அடையுமோ, அன்றைக்கு அந்த சரீரம் விதைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தோடு வெளியேற்றப்படுகிறது. ஆனா இந்த ஆவியாத்துமா பிரயோஜனமா இருக்கும். அது கர்த்தர் யார் நமக்கு கொடுத்ததோ அது அவர்கிட்டயே திரும்ப செல்லும். ஹல்லேலூயா. நம்ம தேவனோடு கூட வாழ்வோமானால் நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் அவரோடு கூட இளைப்பாறுதலிலே இருக்கும். நாம் ஆண்டவரோடு வாழாவிட்டால் அதை பாதாளத்துக்கு எடுத்து செல்வதற்கு சாத்தான் ஆயத்தமாயிருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தின் கவனமா கவனிக்கணும். இந்த உலகத்துல நம்ம பாஸ்டர் அடிக்கடி ஃபோன் பண்ணி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாருக்கும் கோபம் வருது. நிறைய பேருக்கு சிலர் சொல்றாங்க, இவருக்கு வர வேலை ஒரு டைம் வர சொன்னா சொல்லிட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே, எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ஆவியும் ஆத்துமாவும் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்கள் பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா அப்படியே பரலோகத்துக்கு சேர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு தான் உங்களை எல்லாம் கால் பண்ணி கூப்பிடுறது. ஹல்லேலூயா. தயவு செஞ்சு அற்பமா யாருமே பேசாதீங்க. அப்படி கூப்பிடும் பொழுதெல்லாம் நான் வீட்டில் போய் நிறைய நினைச்சிட்டேன், இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா. கடைசியில் சொன்னேன், ஆண்டவரே அங்கே போய் நிற்கும் போது நீங்கள் எப்படியெல்லாம் பேசுறீங்களோ அப்படி நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸோ இப்போ பேசுறது எல்லாமே அவர் ஞாபகப்படுத்துறது மட்டும்தான். எதுவுமே ரொம்ப ப்ரிப்ரேஷனில் வசனம் மட்டும்தான் ப்ரிப்பேரிங்கா இருக்கு. ஆமீன். சோ இப்படி கூப்பிடும் பொழுதெல்லாம், இப்படி உங்களை வருந்தும் பொழுதெல்லாம், ஒருவேளை உங்களை கோபப்படும் பொழுதெல்லாம் ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, என்னுடைய மேல் தோடு உடைந்து நாசமாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் போதகர் எங்களை அழைக்கிறார் என்று புரிந்து கொண்டால் உங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் அது பத்திரமாக, எப்படி எஸ்தர் அம்மாவுடைய ஆவி ஆத்மா பத்திரமா ஏசப்பா கிட்ட போச்சோ அது போல நம்ம ஆவி ஆத்மா போகும். சீக்கிரம் போகாது, நல்ல முதிர்ந்த வயதோடு தான் போகும். கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய வேலையை நம்ம உலகத்துல செய்ய வேண்டியது இருக்குல்ல, இருக்கா இல்லையா? எஸ்தர் அம்மாவுக்கு பரிபூர்ண வயதை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதே போல நமக்கும் பரிபூர்ணமான வயதையும் தீர்க்காயுசையும் கொடுத்து இந்த உலகத்திலே நாம் எப்படியெல்லாம் ஓட வேண்டுமோ ஓடி அவருக்காக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்கிறது வரையிலும் நமக்கு வாடகைக்காக கொடுக்கப்பட்ட இந்த சரீரமானதை கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த தோடு வேஸ்ட் தான். அதுல ஒரு அழுக்கு இருந்தனால நீங்க நம்ப மாட்டீங்க, நான் அழுக்கு தேய்ச்சி கழுவிட்டு தான் அதை வேகவே வைப்பேன். சும்மா வைக்கவே மாட்டேன். முட்டையில கருப்பா அழுக்கு இருக்கும்ல, அதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். வந்தோடனே அதை ஒரு வாஷ் பண்ணிடுறது. அது தேவையான, அதை உடைக்கிற போது கூட அது ஒரு வாஷ் பண்ணிட்டு உடைச்சிங்கன்னா அதில் உள்ள வெளியில இருக்கிற அழுக்கு உள்ள விழுந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம கவனமா பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த பரிசுத்தமான ஆவியையும் ஆத்மாவையும் பாதுகாக்கும்படியாக உங்களுக்கும் எனக்கும் சரீரமாகி இந்த தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது பரிசுத்தமா இருந்தாதான் உள்ள இருக்கிற ஆவியும் ஆத்துமாவும் பாதுகாக்கப்பட முடியும். இது பாவம் என்ற காரியத்துல உடைக்கப்பட்டு விட்டால் உள்ள இருக்கிற ஆவியும் ஆத்துமாவும் வேஸ்டா போயிடுங்க. ஆமென். வேஸ்டா போயிடும். நம்ம நினைக்கிற சரீரத்துல தானே பாவம் செய்யறோம். சரீரத்துல இந்த கைனால தானே ஒரு பொருளை எடுத்து இப்படி இந்த பக்கமா மறைத்து வைத்தேன், இது கை தானே, நான் உள்ள பாவம் செய்யல. இல்ல, இது என்ன செய்யணும், உள்ளத்துல நினைத்து உள்ள ஆவி ஆத்மாவின் தூண்டுதல்ல தான் இது செய்கிறது. ஆமென். சோ நம்ம ஆவி ஆத்மா பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சரீரம் எப்பொழுதுமே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது மேகத்துல இயேசு வரும் பொழுது என்ன நடக்கும்னா, நம்ம இப்படியே இருக்கிற இந்த மாம்சமும் இந்த இரத்தமும் பரலோகத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆமென். நேற்று வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வந்தவங்களுக்கு தெரியும், விண்ணில சந்திரன்ல போனா ஒரு பிக்சரை காட்டினாங்க பாஸ்டர். அங்க ஒருத்தி நிக்கிற, முடியெல்லாம் என்னன்னா ஃபுல்லா மேல இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் ஸ்ட்ரைட்னிங் பண்ண வேண்டாம், அதுவே ஃபுல்லா எல்லாம் ஸ்ட்ரைட்டா மேல தூக்கிட்டே போகுது. அங்கதான் ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிறதுக்கு புவி ஈர்ப்பு விசை கீழே இருக்கிறனாலதான் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி அந்த ஒரு சின்ன விண்கல அடுத்த என்ன சொல்லலாம், ஒரு கோளுக்கு இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குமானால் பரலோகத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். ஆமென். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இது எப்படி ஆகும், அது அப்படி ஆகும் அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்ம புரிந்து கொள்ளணும். அங்கேயே புவியீர்ப்பு விசை இல்ல, புரியுதா? இங்க மட்டும்தான் புவியீர்ப்பு விசை. பூமியில மட்டும்தான் புவியீர்ப்பு விசை இருக்கிறது. இந்த பூமியில தான் நம்ம நிக்க முடியும். நம்ம இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பலூன் எல்லாம் கட்டி இது பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே மேல பறந்துட்டாரு. அப்புறம் பலூனை உடைச்சி தான் ஒரு கீழே விழுந்தாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல போனீங்கன்னா புவியீர்ப்பு விசை கிடையாது, பறந்துட்டு தான் இருப்போம்.
பார்க்கலையா நீங்க யாருமே? இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சிரிங்க, மற்றதெல்லாம் பார்க்காதீங்க. அவரை நிறைய பலூனை விட்டு அந்த பலூனை பிடிச்சிட்டு அப்படியே பறந்துட்டாரு. ஏன்னா காத்துல அது பறந்துடுச்சு, புவியீர்ப்பு விசையை விட அது அதிகமாயிடுச்சு. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல போனா புவியீர்ப்பு விசை கிடையாது, அதுவே நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு பலூன் இது என்னது, அது பேரு பேராஷூட்ல பாத்தீங்கன்னா அதுல ஏறினோன்னா அது மேல போயிடுது. அப்ப எப்படி பறக்குறாங்க? அந்த புவியீர்ப்பு விசை இங்கதான் இருக்குது, பாதிக்கு மேலதான் கீழே. அப்போ இங்க உலகத்திலேயே உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் பாதிக்கு மேல போனா பறக்க முடியும்னு. அப்ப ஏசப்பா வந்து பறக்க முடியாதா? புரியுதுங்களா? நிறைய காரியம் இருக்கு, நான் கொஞ்சமா உங்களுக்கு பேசுறேன். முதலாவது ஃபர்ஸ்ட் காலம் என்னவென்றால், நமக்கு எல்லாருக்கும் பிறந்த ஒரு காலம் இருக்கிறது இல்ல, சின்ன பிள்ளைகள் காலம். அது போல முதல் சிருஷ்டிப்பு முதல் ஆதாமின் வீழ்ச்சி வரைக்கும், சொல்லுங்க பார்க்கலாம், சிருஷ்டிப்பு முதல் ஆதாமுடைய வீழ்ச்சி வரைக்கும் கபடமற்ற ஒரு காலம், கள்ளம் கபடு தெரியாத ஒரு காலம். ஹல்லேலூயா. தப்புனா என்னன்னு தெரியாது, தவறு பாவம்னா என்னன்னு தெரியாது. இதை செஞ்சா இது பாவமா, இது செய்யலனா இது பாவமா என்று சொல்லி பாவம் இல்லாத ஒரு காலமா இருக்கிறது. இந்த வசனங்கள் எங்க இருக்குன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 அதிகாரங்கள் வரை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து இதெல்லாம் நம்ம வாசிக்க முடியாது, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் சொல்றேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3 அதிகாரங்கள் வரை கபடமற்ற ஒரு காலம், கள்ளம் கபடில்லாத ஒரு காலமா இருக்கிறது. இந்த காலத்துல இயேசு ஆண்டவர் என்ன செய்யறாரு? சிருஷ்டிக்கிறார். எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? சிருஷ்டிக்கிறார். அவர் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னதாகவே உலகம் இருந்ததா இல்லையா? இருந்தது. ஆதி முதல் உலகம் இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. எல்லாம் படைச்சி ஆண்டவர் ஃபர்ஸ்டே இதெல்லாம் கிரியேஷன்ல இருந்திருக்கு. ஆனா அதுக்கு அப்புறம் பூமியில வந்துதான் இந்த பூமியை ஆண்டவர் செலக்ட் பண்ணி, இதுல என்னோடு கூட ஆவிகளா இருக்கிற, ஆத்துமாக்களா இருக்கிற எல்லாரையும் நான் மனுஷனா உலகத்துக்கு அனுப்ப போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய ஒரு அனாதி தீர்மானத்தினாலே அவர் இந்த பூமியிலே வந்து இறங்கி பூமியை பார்த்து, இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது என்று சொல்லி, இந்த பூமியிலே நான் பூமி என்ன செய்ய போறேன்? அப்படியே மெருகூட்ட போறேன், அப்படியே மேக் பண்ண போறேன், இதை நான் அழகுபடுத்த போறேன், இதை நான் திரும்ப சிருஷ்டிக்க போறேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் வந்து வார்த்தையினாலே ஒன்றொன்றாய் படைக்கிறார். ஆமென். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? எத்தனை பேர் தெரியும்? அது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒன்றொன்றாய் உருவாக்குகிறார். உருவாக்கின பின்பு 6ஆம் நாள், நம்ம 6ஆம் நாள் சொல்லுகிறோம். நம்ம ஆண்டவருடைய பார்வையில 1000 வருஷங்கள் நேற்று கழிந்த நாள் போல, ஒரு நாள் போல இருக்கிறது. அந்த கணக்குப்படி பார்த்தோம் என்றால் 1000 வருஷம் ஒரு நாளாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி வேதாகம வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை இருக்கட்டும், நாம் எப்படி புரிந்து கொண்டாலும் சரிதான். அவர் 6 நாள் எல்லாவற்றையும் படைத்து விட்டார். 7ஆவது நாள் என்ன செய்யறாரு? மனுஷனை எல்லாம் உருவாக்குன உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. இப்பதான் திருப்தி ஆயிடுச்சு. மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ எல்லாவற்றுக்கும் பெயரிடு என்று சொல்லி. அவன் என்னெல்லாம் அன்னைக்கு ஆதாம் எந்தெல்லாம் அவன் பார்த்து போட்ட பேர் தான் இன்னைக்கு வர பேரு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தாத்தாங்க பழைய தாத்தா போட்ட பேர் தான் இன்னைக்கு வர இருக்கு, யாருமே மாற்ற முடியல. ஹல்லேலூயா. அப்படி ஒரு அறிவை ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்திருந்திருக்காரு ஆதாமுக்கு. ஆமென். ஆதாமால செய்ய முடிஞ்சிருக்காது. ஆதாமுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்ததுனால அவன் அந்த ஞானத்தின்படி எல்லாத்துக்கும் பெயர் வைக்கிறாரு. பெயர் அவன் சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் ரொம்ப வயசுக்கு மூத்தவர் இல்லையா? அவர் வந்து வச்ச பேரை இன்னைக்கு வரை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். லாங்குவேஜ் தான் கொஞ்சம் மாறுது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இந்த என்றைக்கு ஆண்டவர் இந்த ஏவாளை பார்த்து சொல்லுகிறார், இந்த பழத்தை சாப்பிடாத மகளேன்னு சொல்லி அதை கேட்காம அவள் அந்த கீழ்ப்படியாமை என்கிற முதல் பாவம் அன்றைக்கு வந்ததோ, அன்னையோட அது ஒரு காலகட்டமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனசாட்சியின் காலம். மனசாட்சியின் காலம் என்பது பார்த்தீங்கன்னா அவனுடைய மனிதனுடைய வீழ்ச்சியிலிருந்து நோவாவுடைய ஜலப்பிரளயம் வரை. நோவா பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? இது புரிந்து கொள்ளணும். இது நீங்க எந்த அளவு, ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா நீங்க அப்புறமா கூட கால் பண்ணி கேளுங்க, திரும்ப உங்களுக்கு அழகா சொல்லி கொடுக்க ரெடியா இருக்கிறேன். 2வது காலகட்டம், சீக்கிரமா சொல்றேன். 2வது காலகட்டம் இந்த மனிதனுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் நோவாவுடைய அந்த ஜல பிரளயம் வரையிலும் மனசாட்சியின் காலம். ஹல்லேலூயா. மனசாட்சியோட ஆண்டவர் இருந்தாரு. மனசாட்சினாலதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் ரொம்ப நிதானமா இந்த ஜனங்கள் செய்த பாவத்தை எல்லாம் சகிச்சாரு. ஆனா அதுக்கு
அடுத்தது அவரால் அந்த மனசாட்சிக்கு இடம் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயம் வருகிறது. ஜனங்கள் செய்த பாவங்கள் கொடுமையா இருந்தது. இந்த ஜனங்களை ஏன் ஏற்படுத்தினேன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு மழையினாலே எல்லாவற்றையும் அழித்து போட்டார். ஹல்லேலூயா. மழையினால அழித்த பின்பு எத்தனை பேர் மட்டும் உயிரோட இருந்தாங்க சொல்ல முடியுமா? 8 பேர். 8 பேர் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களும் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தது. ஹல்லேலூயா. சபை என்பது பேழையா இருக்கிறது. இந்த பேழைக்குள்ள நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்க. வசனம் படிக்கும் போது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். அந்த பேழைக்குள்ள என்னெல்லாம் இருந்தது? எல்லாமே இருந்தது. நமக்கு தெரிஞ்சது ஒரு 5 10 சொல்லாமே. நாய் இருந்துச்சு, பூனை இருந்துச்சு, கரடி இருந்திருக்கும், யானை இருந்திருக்கும், சிங்கம் இருந்திருக்கும், புலி இருந்திருக்கும். இதெல்லாம் எப்படி எப்படி கத்தி இருக்கும்? ஒரு நாய் கத்தனோன்னா பூனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. பூனை கத்தனோன்னா யானை அது ஒரு மாதிரி கத்துறோம். யானை கத்தி முடிச்சோன்னா புலி உரிமை இருக்கும், புலி உரிமை முடிச்சோன்னா சிங்கம் கத்தி இருக்கும். எல்லாம் கத்துனதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கோழி ஒரு பக்கம் சத்தம் போட்டிருக்கோம், சின்ன சின்ன வாண்டுகள்லாம் அது சத்தம் போட்டிருக்கோம், தவளை கத்தி எல்லாமே கத்திடுச்சு. ஆனா இதெல்லாம் சகிச்சு நோவா 8 பேரோட அந்த பேழைக்குள்ளேயே இருந்தாரு. இன்னைக்கு சபைக்குள்ள இப்படிதான் எல்லா விதத்திலையும் மக்கள் இருப்பாங்க. இதெல்லாம் சகித்து பொறுத்து நம்ம போறதுதான் பேழையா இருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன், ஒவ்வொன்றும் கத்தும் போது எப்படி நோவா அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. இனி போன பிறகுதான் கேட்கணும், எப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு சபைக்குள்ள ஒரு கேரக்டர் நம்மளால என்ன பண்ண முடியல, தாக்கு பிடிக்க முடியல, அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஒவ்வொரு கேரக்டர் நமக்கு புரிந்து கொள்ள முடியல, கஷ்டமா இருக்கு. ஆனா அதே போலதான் நாய் கேரக்டர், பூனை கேரக்டர், கோழி கேரக்டர், யானை எல்லாமே உள்ள இருந்தது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 8 பேரு அவர் நான் நினைக்கிறேன் அவர் இந்த 8 பேரும் தனியா ஒரு இடத்துல நல்லா பேக் பண்ணி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுங்க எல்லாம் சத்தம். ஆனா பாருங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்ட மாதிரியும் இல்ல, சண்டை போட்ட மாதிரியும் இல்ல, ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு எதிராளி இருந்த மாதிரி எங்கேயுமே வசனத்துல எழுதப்படவில்லை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, எல்லா மிருக ஜீவன்களையும் ஜோடி ஜோடியா உள்ள அனுப்புப்பான்னு சொல்லியிருப்பாரு. எல்லாத்தையும் உள்ள அனுப்புனாரு. எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா இருந்தது. எத்தனை நாள் தண்ணி வடிகிறது வர? 120 நாள். 120 நாள் வர, கிட்டத்தட்ட 120 நாள் வர அந்த பேழைக்குள்ளேயே எல்லாம் ஒன்னா வசித்திருக்காங்க. வீட்டுக்குள்ள ஒரு 5-6 சோபம் இருக்கிறவங்க நமக்கு ஒன்னா என்ன செய்ய முடியல, உன்னால நீ இருக்கிறதால இருக்கவே முடியலன்னு கோவப்படுறோம். புரிந்து கொள்ளுங்க, இந்த பேழைக்குள்ளே எல்லாமே ஒன்றா இருக்க முடியுமானால் கிறிஸ்துவுக்குள்ளே மறுரூபமாகிற நாமம் இருக்க முடியும். இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஜலப்பிரளயம் முடிந்த பின்பு பாபேல் என்கிற ஒரு கோபுரம் கட்டப்படுகிறது. அந்த கோபுரம் கட்டுகிறது வரை மனிதனுடைய ஆதிக்கத்தின் காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய ஆதிக்கத்தின் காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் எங்கே இருக்கிறது என்றால், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் மனிதனுடைய ஆதிக்கத்தின் காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய ஆதிக்கத்தின் காலம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது முடிந்த பின்பு ஆபிரகாம் உள்ள வரார். யார் உள்ள வராங்க? ஆபிரகாமை நம்ம தந்தை என்று கூப்பிடுகிறோம். ஆனா பாத்தீங்கன்னா ஆபிரகாம் எல்லாரையும் தாண்டி தான் நோவாவுடைய சந்ததியிலே ஆபிரகாம் வருகிறார். ஆபிரகாம் வரும் பொழுது எல்லாமே ஆண்டவராகிய தேவனுடைய அந்த அறிவு கொஞ்சம் குறைவா தான் இருந்தது. அந்த ஜெனரேஷன்ல எல்லாம் மாறி போய் விக்கிரகங்களை செய்கிறவர்களா இருந்தார்கள். ஆபிரகாமுடைய சந்ததி விக்கிரகத்தை செய்தவர்கள். அவர்களுடைய தகப்பனார் பிதாக்கள் விக்கிரகத்தை செய்தவர்களா இருந்தார்கள். இந்த வசனம் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் விக்கிரகத்தை செய்த காலத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். அந்த சத்தத்தை கேட்டு நம்பி, ஒருவேளை அவர் நோவாவுடைய எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கலாம் அல்லவா? நான் அப்படி நினைக்கிறேன். நோவாவோடு ஆண்டவர் இருந்தார், இப்படி ஒரு காரியம் நடந்தது என்று சொல்லி எல்லாமே அவர் அறிந்திருக்கலாம். ஆகையால் ஆபிரகாமுடைய காலம் முதல் எகிப்திலே யோசேப்பு காலம் முடிந்து அவர்கள் எகிப்துக்கு போகிற காலம் வரையிலும் வாக்குத்தத்தத்தின் காலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக இவர்கள் எகிப்தில போன பின்பு அங்கிருந்து எல்லாரையும் மோசே என்ன செய்யறாரு? கூட்டிட்டு
வராரு. கூட்டிட்டு வரும் பொழுது அங்கே ஆண்டவர் என்ன ஒரு பிரமாணம் கொடுக்கிறார் என்றால் நியாய பிரமாணம். மோசேயுடைய காலகட்டத்தில் தான் நியாய பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்து நீ இப்படி நடந்தா இப்படி, இப்படி நடந்தா இப்படி, இப்படி நடக்கலனா இப்படி நடக்காது, அப்படி நீ இப்படி உண்மையா இருந்தா நான் உனக்கு உண்மையா இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நியாய பிரமாண காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இது உங்களுக்கு யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் முதல் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக வந்த காலம்தான் நாம் எல்லாரும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது என்ன காலம் தெரியுமா? இயேசு மோசேக்கு அப்புறம் நியாயப்பிரமாணம் முடிந்த பின்பு என்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்து நமக்காக பிறந்து வளர்ந்து அவர் மரித்து அவர் மரணித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினாரோ அதற்கு பின்பு கிருபையின் காலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இது எத்தனாவது காலம்? 6வது காலம், கிருபையின் காலம். நம்ம எல்லாரும் கிருபைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிருபை. கிருபைனா என்ன தெரியுமா? நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? ஒன்றுக்குமே உதவாத நமக்கு ஈவாக அருளப்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனாலும் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து மன்னித்து திரும்பவும் கழுவி சுத்திகரிக்கிறாரே, இதுதான் கிருபையின் காலம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நம்மை பாவங்களை கழுவி அவருடைய இரத்தம் இன்றும் உயிரோடு இருக்கிறது. அன்னைக்கு மரித்தார், 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் மரித்தார், முடிந்து போகவில்லை. அந்த இரத்தம் இன்றும் உங்களுக்கும் எனக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த ரத்தம் தான் கிருபையை கொடுத்து கொடுத்து நம்ம சில நேரத்துல பாவம் செய்யும் பொழுது, நம்ம தவறு செய்யும் பொழுது நமக்காக காத்திருந்து காத்திருந்து அவருடைய அடிப்பட்ட கரங்கள், அவருடைய கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்ட இந்த காயங்கள் எல்லாம் அவருக்கு நமக்கு அது நமக்காக அவ்வளவு வேதனைகளை சுமந்த அந்த கரங்கள் கிருபையாய் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம கிருபையின் காலத்துல வந்துட்டோம். 6வது காலகட்டத்துல வந்துட்டோம். பரிபூர்ணம் அடைஞ்ச உடனே என்ன நடக்கும்னு சொல்றேன்? ஓடு உடைக்கப்படும். அப்போ நமக்கு பரிபூர்ணம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் நான் ஒரு புத்தகத்துல வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்த ஒரு காரியம் என்னவென்றால் 2000 வருஷம் டு 3000 வருஷத்துக்குள்ள ஆண்டவருடைய எல்லா காரியமும் நடந்து முடியும். ஆண்டோடைய வருகை இருக்கும். வருகைனா நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் எப்ப இயேசு வந்தாரு? ஏசு எப்ப வந்தார்? ஒருக்க வந்தாரா இல்லையா? எப்ப வந்தாரு? இப்பதானே சொன்னேன். ஏசு முதல்ல எப்ப வந்தாரு? 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் குழந்தையாய் பிறந்து ஏசு உலகத்தில் வந்தார். இப்பொழுது 2வது இயேசு எப்படி வரப்போறார்னா, இப்பதான் நம்ம பாடணும், மேகத்தில் அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் மேகத்தில் நடு மேகத்துல வரும் பொழுது சபையாகிய நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது நல்லா புரிந்து கொள்ளுங்க. இனி நடக்கிற காரியத்தை உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். அடுத்தது நடக்கிற ஸ்டெப், இந்த கிருபையின் காலம் முடிந்த உடனே எப்ப முடியும் தெரியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிருபையின் காலம் ஆண்டவர் மேகத்துல வர நாள் முடியறது இல்ல. சில நேரம் திடீர்னு எனக்கு முடிஞ்சிடும். தனித்தனியா முடிய காலம் உண்டு. அப்படித்தானே? திடீர்னு சில நேரம் ஆக்சிடென்ட்ல சிலர் இறந்துடுறாங்களா இல்லையா? அப்ப அவங்க கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது அவங்களுடைய நியாய தீர்ப்பின் காலம் தொடங்கி விட்டது. மொத்தத்துல டோட்டலா ஒரு நாள் முடிவு இருக்கிறது, தனித்தனி முடிவுகளும் இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சிலருக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்து அந்த கிருபையின் காலத்தை ஆண்டவர் முடிக்கிறார். சிலருக்கு சில நேரத்தில் டக்குன்னு எந்த நேரம் எது நடக்குன்னு தெரியாது. ஆனா நம்ம விசுவாசிப்போம், நமக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்து ஆண்டவர் நம்மை அந்த கிருபையின் காலத்தை முடிக்க பண்ணுவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கிருபை என்பது ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டு ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற பாவங்கள் அவருக்கு முன்னதாக வந்தால் நம்ம வாழவே முடியாது. ஆனால் அந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிருபையின் காலம் முடிந்த உடனே நியாய கிறிஸ்துவின் 1000 ஆண்டு ஆட்சி செய்கிற காலம் வரப்போகிறது. அந்த காலத்துக்கு முன்பதாக நடக்கிற சம்பவம் தான் மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அவர் பூமியில வரமாட்டாரு, மத்திய ஆகாயத்துல தான் வருவாரு, தூதர்களோடு வருவாரு. அப்போ நம்ம எல்லாரும் இங்கிருந்து எடுத்து கொள்ளப்படுவோம். எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்றீங்க?
இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இதுல தான் 7 காலங்களை குறித்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன். முதலாவது கபடமற்ற காலம், இரண்டாவது மனசாட்சியின் காலம், மூன்றாவது மனித ஆதிக்கத்தின் காலம், நான்காவது வாக்குத்தத்தத்தின் காலம், ஐந்தாவது நியாய பிரமாணத்தின் காலம், ஆறாவது கிருபையின் காலம், ஏழாவது கிறிஸ்துவின் ஆட்சி காலம். இந்த 7வது காலத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். இப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 17 வசனத்தை சத்தமா ஒருவர் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 6ஆம் அதிகாரம். எல்லாரும் கவனமா, இனிமேல் கவனிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நீங்க கவனமா கவனிங்க. 16 17 வசனங்கள். வசனத்தோடு உங்களுக்கு சொல்றேன், நீங்க வசனத்தோடு எழுதி கொள்ளுங்க. தயவு செய்து நீங்க யாரு கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் ஒருவேளை நீங்க இதை வந்து கிளாஸ் வச்சு நம்ம எடுக்கணும்னு நினைச்சா நீங்க யாரும் வரவே மாட்டீங்க. கரெக்டா? சண்டே தான் நீங்க ஒழுங்கா வரீங்க. அட்லீஸ்ட் நீங்க வர்ற அன்னைக்காவது உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு தான் இன்றைக்கு இதை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டீங்களா? 16 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, எதுல எடுத்துக்கொள்ளப்பட்டு? மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. இது ராப்சர் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. எடுத்துக்கொள்ளப்படுதல், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஹல்லேலூயா. சபை மேகங்கள் மீது எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஆதாரமான வசனம் இதுதான். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலே வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், எதற்குள் மரித்தவர்கள்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நம்ம உயிரோடு அன்னைக்கு இருந்தோம் என்றால், ஹல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மரித்தோம்னா, நம்ம மரித்த நாம் முதலாவது உயிரோடு எழுந்திருப்போம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இல்ல வந்து யாராவது அப்படியே ஒன்னும் புரியலடா அப்படின்னு தலையை சொரிஞ்சிட்டு இருக்கீங்களா? புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? மேகத்துல இயேசு வருவாரா வரமாட்டாரா? வருவார். அப்ப நான் போவேனா போக மாட்டேனா? போவேன்னு சொல்றவங்க சத்தமா? இல்ல இங்க இருப்பேன்னு சொல்றவங்க அத கூட 2-3 பேர் கை தூக்கி இங்க இருந்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். இருக்கிறதும் இல்லாதது நம்ம கையில தான் இருக்கு. ஆமென். நம்மளுடைய மனசாட்சியில தான் இருக்கு. நம்ம எப்படி நடக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் உயிரோடு இருக்கிற மரித்தோர் உயிரோடு எழும்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம மறுரூபமாகும். இப்போ எல்லாரும் நினைக்கலாம், அது எப்படி மறுரூபமாகும்? இப்போ ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும். மறுரூபம்னா என்ன? புரியுதா? எத்தனை பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு? மறுரூபம்னா என்ன? நான் சின்னதா ஒரு விளக்கம் சொல்ல போறேன் உங்களுக்கு. மறுரூபம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கம் தான் சொல்ல போறேன். தெரியுமா மறுரூபம் என்றால் என்னன்னு தெரியுமா? வீட்டில் போய் ஒரு சின்ன மண் பானை எடுத்து அதில் கொஞ்சம் மண் கொட்டி கொஞ்சம் ஒரு 4-5 கடுகு போடுங்க. சரியா? போட்டுருவீங்களா? இன்னைக்கு போய் என்ன போடுறீங்க? கடுகு. ஒரு 4 நாள் அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க? செடியில சின்ன துளிர் வரும். இந்த கடுகு என்ன ஆகுது? மறுரூபமாகி உள்ள இருந்து என்ன, அதுக்குள்ள இவ்வளவு செடி இருந்ததா அப்படின்னு நீங்க யோசிக்க முடியுமா? யோசிப்பீங்களா யாராவது? இதுவரை யாரும் அதை யோசித்ததில்ல. ஆனா இது எப்படி நம்ம மறுரூபமாகும் அதை மட்டும் யோசிப்போம். நான் நம்புறதுக்கு உலகத்துல எல்லாமே அடையாளமா தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விதையை நீங்க போட்ட உடனே அந்த விதை என்ன ஆகுது? 5 நாள் கழிச்ச உடனே உள்ள இருந்து என்ன வருது? புரியுதா புரியலையா? உள்ள இருந்து 2 அழகான இலைகள், சின்ன துளிர் வருகிறது. இந்த என்ன அவர் குருத்து அது புரியாது. சின்ன துளிர் வருகிறது. அந்த துளிர் வந்து பின்பு நீங்க அதை எடுத்து அந்த கடுகு போட்ட கடுகுங்கன்னு தேடினா கடுகு கிடைக்குமா? சொல்லுங்க, கடுகு கிடைக்குமா? இதுதான் நம்முடைய சரீரம் அழிந்து நமக்குள்ள இருந்து ஒரு மறுரூபமான சரீரம் வந்து அது ஆண்டவரோடு கூட போகிறது. ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, இந்த மகிமையின் சரீரம் எப்படி இருக்கும்னு இப்ப நமக்கு வெளிப்படல. ஆமென். இப்போ நமக்கு என்ன செய்யல?
ஆண்டவர் வெளிப்பட்டா நமக்கு அந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுப்பார் தான். அதனால நீங்க உபவாசம் இல்லாம ஒழுங்கா ஜெபிச்சாலே உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆண்டவரோடு கூட இணைந்து இருந்து 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 அந்த மேலான அனுபவத்துக்குள்ள போயிட்டு வருவாங்க. நிறைய நம்ம இந்த பெட்சி சிஸ்டர்லாம் நீங்க ஜோம் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க பாருங்க, அப்படியே ஆவியில அப்படியே டக்குன்னு மறித்தது மாதிரி அவங்களுடைய சரீரம் கீழே விழுந்துரும். அந்த ஆவி ஆத்துமா அநேக காரியங்களை தரிசித்து விட்டு வரும். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போக முடியாது, ஆனா பரலோகத்தின் காரியங்களை தரிசிக்க முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆமென். ஒருவேளை இதுல தப்பு இருந்தனா நீங்க மன்னித்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு தெரிந்ததை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்பொழுது நம்ம மேகத்துல மறுரூபமாகி எப்படி ஆகி போவோம்? இந்த மாம்சம் இருக்காது, இந்த இரத்தம் இருக்காது. ஆனா நீங்க தான் சித்ரா, நீங்க தான் காவியான்னு எனக்கு தெரியும் நிச்சயமா. ஹல்லேலூயா. அது தெரியுங்கிறதுக்கு என்ன ஒரு வசன ஆதாரம் என்றால், இயேசு எந்த மலையில ஏறினாரு சொல்லுங்க? ஒலிவ மலையில ஏறி அங்க என்ன ஆனாரு? ரெண்டு சீசர்களை கூட்டிட்டு போனார். யாரையெல்லாம்? பேதுரு, யாக்கோபு, யோவான், 3 சீசர்களை இயேசு கூட்டிக் கொண்டு மலைக்கு மேல போறாரு. மலையில போன உடனே அங்க எல்லாருமே மறுரூபமாயிடுறாங்க. உடனே பேதுரு சொல்றாரு, மோசேயும் அங்க வந்துட்டாரு. யார் வந்துட்டாரு? எலியா. மோசேயும் எலியாவும் அங்க வராங்க. மோசேக்கு ஒரு கூடாரம் போடுவோம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோம், நம்ம இங்கேயே இருக்கலாம் ஆண்டவரேன்னு சொல்றாரா இல்லையா? சொல்றாரா இல்லையா? அப்போ இந்த சரீரத்துல இருந்தே ஆண்டவர் மறுரூபம் ஆவார் என்று சொன்னால், அந்த மறுரூபம் மலையிலே அந்த அந்த உலகத்தின் காரியம் எதுவுமே இல்லை. அப்படியே எல்லாரும் பரலோகத்தில் இருக்கிற எல்லாருமே அங்க வந்து அந்த மோசே, அதுக்கு உதாரணமா தான் மோசே எலியா அங்க வர்றாங்க. அப்படி வரும் பொழுது இயேசு கிட்ட பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இங்க ஒரு கூடாரம் போட்டு நம்ம இங்கே இருந்துடலாம், அவ்வளோ மகிமையா இருக்கு ஆண்டவரே, உலகத்துக்கு நம்ம போகவே வேண்டாம். அவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு. புரியுதுங்களா? உலகத்துல உள்ள ஆசையெல்லாம் ஒய்ஃபு பிள்ளைங்க இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஆசை இருந்ததா இல்லையா? அங்க மறுரூப மலையில இருந்ததா? இல்லை. இங்கே இருந்துடலாம் ஆண்டவர்னு சொல்றாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் முன் உதாரணமாய் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மறுரூபம் ஆவதற்கு இந்த சீஷர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த 3 சீஷர்களையும் கூட்டிக் கொண்டு ஒலிவ மலைக்கு மேல ஏறாரு. ஒலிவ மலையில போய் கொஞ்ச நேரம், அது வசனம் யாராவது எடுக்க முடிஞ்சுன்னா எடுத்து வாசிக்கலாம். அந்த மலையில போய் ஏறின உடனே அங்க அவங்க மறு ரூபம் ஆனார்கள். இந்த ரூபம் அல்ல, இந்த ரூபம் இல்லாமல் வேறொரு மகிமையின் ரூபம் அங்கே கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த மகிமையின் ரூபத்திலையும் இயேசுவின் உருவம் யாக்கோபுக்கும் தெரிஞ்சிருச்சு, யோவானுக்கும் தெரிஞ்சிருச்சு, பேதுருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே மோசே அங்க வந்துட்டார், இவர் தான் மோசேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமே. மோசே ஏற்கனவே மரித்து போய்விட்டார், ஆனால் அவருடைய ஆவி ஆத்துமா மகிமையாய் அவர்களோடு கூட வருகிறது. அப்போ நம்ம மரித்த பின்பு மகிமையின் சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். இந்த மகிமையின் சரீரம் இருந்தால் மட்டுமே நம்ம மேகத்துல பறக்க முடியும். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த விதை, இந்த சரீரம் அழிக்கப்படும். அதனாலதான் நம்ம ஒரு மரண வீடு வரும் பொழுது அவர்களை அடக்கம் பண்ணும் பொழுது அவர்களை புதைக்கிறோம் என்று சொல்ல மாட்டோம், அவர்களை விதைக்கிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர்கள் விதைக்கப்படும் பொழுது அந்த இடத்தில் இருந்துதான் ஆண்டவர் அவருடைய சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்றி அவரோடு கூட எழுந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த உண்மை, இந்த பேஸ்மெண்டான காரியம் நம்ம சபைக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கு இதை உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீங்க வாழ்ற வாழ்க்கை வீணான வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளணும். நீங்க வாழுகிற வாழ்க்கை, உலகத்தின் வாழ்க்கை எல்லாம் மாயையானது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாயையான வாழ்க்கைக்காக சண்டை, சச்சரவு, போராட்டம், அடிதடி எல்லாம் நடத்தி முடிச்சிட்டு அப்படியே படான்னு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இல்ல, நம்ம வாழ்ற வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும் என்பதற்காக தான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அப்ப நம்ம மறுரூபமாகி மத்திய ஆகாயத்துல நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். இன்னும் அதற்கு ஒரு வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். சீக்கிரமா வாசிக்கலாம், இன்னும் 2-3 காரியங்களை பார்த்து நான் முடிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது எல்லாரும் கவனமா கேக்குறீங்களா? எல்லாருமே தலை நிமிர்ந்து இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். சொல், வாசிங்க. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்த வசனம். எக்காலம் தொனிக்கும்,
அப்பொழுது இப்ப கவனிங்க, எக்கால சத்தம் யாருக்கு கேட்கும் என்றால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு மட்டும்தான் எக்காலத்தின் சத்தம் கேட்கும். புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு கேட்காது. கிறிஸ்துவை அறிந்து கொண்ட உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. அப்போ இது பொய் இல்லை, இதுக்கு அடையாளமா நிறைய காரியம் இருக்கு. இது நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த காரியத்தை குறித்து பார்க்க வேண்டும், இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? சத்தமா இந்த கடைசி நாட்கள்ல வருகையை குறித்து என்னென்ன வருஷம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த படிப்படியா ஒவ்வொரு படிப்படியா என்ன நடக்கும் என்று சொல்லி நம்ம வரும் நாட்களிலே நம்ம பார்க்கலாம். இடையிடையா நமக்கு தேவனுடைய வார்த்தை மெசேஜாகவும் கொடுக்கப்படும். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஒரு சரீரத்தை நம்ம அடக்கம் பண்ண போய் பார்த்தோம்னா அந்த சரீரம் இருக்கவே இருக்காது. அந்த எலும்பு கொஞ்சம் எலும்பு அதெல்லாம் தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள அந்த பாருங்க, இதுக்கு என்ன அடையாளம்னா எலிசாவுடைய எலும்புகள் மேல கொண்டு போய் ஒரு செத்தவனை கொண்டு போட்டுறாங்க. அந்த செத்தவன் என்ன, அந்த எலும்புல விழுந்தவன் உயிரை எழும்பி வரான், எல்லாம் ஓடுறாங்க. அப்போ அந்த எலும்பு, அந்த தேவனுடைய வல்லமை, அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை செத்த பிறகு கூட அந்த எலும்புக்குள்ள இருக்குமானால் நாம் மறுரூபமாக்கப்படுவது எவ்வளவு எளிது. ஹல்லேலூயா. இது வரலாற்று பூர்வமான உண்மையான புத்தகம், கட்டுக்கதை அல்ல. இதிகாசமும் புராணமும் கிடையாது, மகாபாரதம் கிடையாது. எழுதி அவங்க எல்லாம் கற்பனையில இன்னைக்கு படம் எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க? கற்பனையா உட்கார்ந்து கதை எழுதுறாங்க இல்லையா? கதை தானே எழுதுறாங்க. நடந்த சம்பவங்களை எல்லாம் அப்படி ஒன்னா கொண்டு இவங்க கொஞ்சம் பாதியை போட்டு கதை எழுதி அதை ஒரு சினிமாவா உருவாக்குறாங்க. உலகத்தில் உள்ளவனே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியுமானால் இப்படிப்பட்ட உண்மையான புத்தகத்திலிருந்து நிறைய காரியத்தை திருடி என்ன பண்ணிட்டாங்க, கதையா எழுதி அப்படி இப்படி இப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. சோ அது இருக்கட்டும் ஒரு பக்கம், நமக்கு அது தேவையில்லை. ஆனால் நாம் எல்லாரும் அழிவில்லாதவர்களாய் மறுரூபமாய் எழுந்திருக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதனால மரணத்தை குறித்து கவலையே படாதீங்கப்பா, யாருமே கவலைப்படாதீங்க. எப்பவுமே ஒண்ணுக்கு கவலையா இருங்க, நான் பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே, நமக்கு பிரியமா வாழணும் ஆண்டவரே. எப்பயா மூச்சு போனாலும் நான் அடுத்த நிமிஷம் உங்க சமூகத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே இது நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு ஒரு இமை பொழுதுல, ஒரு செகண்ட்ல அப்படி கண்ணை திறக்கிறவங்கள ட்ரெயின். நாங்க ஒரு நாள் என்ன பண்ணோம், இந்த மெட்ரோ ட்ரெயின்ல போகணுங்கிறதுக்கு ஆசை. எத்தனை பேர் போகலையே? தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சென்னைக்குள்ள தானே இருக்கிறோம். ஒரு நாள் அங்க பக்கத்துல போய் ஒரு டிக்கெட் எடுத்து போயிட்டு எல்லாரும் குடும்பமா போய் இங்கேருந்து ட்ரெயின் ஏறி, அது எப்படி அந்த இதுக்குள்ள என்ன சுரங்க பாதையில நிறைய போகுது, நிறைய தூரம் போகுது. நான் நினைச்சேன், மழை ஆண்டவர் வந்துட்டா எப்படிப்பா போறது அப்படின்னு இப்படிலாம் நான் யோசித்தேன் அன்னைக்கு போகும்போது. அப்படியே ஒரு சத்தமே இல்லை, ஃபுல்லா ஒரு அப்படியே இதுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும், இதுக்குள்ள இருந்து எவ்வளோ தூரம், எத்தனையோ கிலோமீட்டர் கணக்குல சுரங்க பாதைகள் அமைத்து அழகா பண்ணியிருக்காங்க மெட்ரோ. இப்ப நமக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் இங்க வந்த பிறகுதான் போவே இல்லை, அதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க எல்லாரும், சரியா? அப்போ அதுவே மனுஷனால ஒரு செகண்ட்ல இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள 5 நிமிஷத்துல அங்க போய் சேர்ந்துருதுன்னா, ஒரு 1.5 மணி நேரம் போக வேண்டிய இடத்த ஒரு 5 நிமிடத்துல ஒரு ட்ரெயின் போக முடியுமானால், அதை உருவாக்க ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்குமானால், அவற்றை எல்லாம் உருவாக்கிய சர்வ வல்லமை உள்ளவர் ஒரு செகண்ட்ல உங்களையும் என்னை மறுரூபப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அதுதான் அதிசயம், அதுதான் அற்புதம். இந்த அற்புதமும் அதிசயமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? என்ன வேணும்? எதுவுமே வேண்டாம். உலகத்துல அழுது புலம்பி அடிச்சுக்கிட்டோம் பிடிச்சுக்கிட்டோம்னு இருக்கிறோமே, ஆண்டவரோடு கூட நித்தியமாய் வாழ போறோம். நித்தியம்னா என்ன தெரியுமா? நான் நினைப்பேன், ஆண்டவர் சின்ன வயசுல நித்தியம்னா என்னது எனக்கு தெரியாது, நித்தியம்னா என்னதுன்னு எனக்கு தெரியாது. நித்தியமா எங்க அப்பா மெசேஜ் கொடுக்கும் போது நித்தியமாய் பரலோகத்தில் நம்ம வாழ போகிறோம்னு. அப்ப நித்தியம்னா என்னன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா நித்தியம்னா? முடிவே இல்லாத காலம் தான் நித்தியம். ஹல்லேலூயா. இந்த காலத்துக்கு ஒரு முடிவு இருக்கு. காலை தொடங்கினால் மாலை வரும், மாலை வந்தால் காலை வரும். ஒரு முடிவு இருக்கு, டைம் இருக்கு. ஆனா இயேசுவோடு கூட போகிற அந்த காலகட்டத்துக்கு காலமே இல்லை. ஒரு ரவுண்ட போட்டா அதுக்கு முடிவு உண்டா? அது சுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம இனி வாழ போகிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படி நித்தியமான ஒரு வாழ்க்கைக்குள் நாம் போக போகிறோம். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல என்ன நடக்கு? சபை என்ன பண்றது? எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நிறைய பேர் குழப்புவாங்க, நம்ம இங்கதான் இருக்கணும், நம்ம கஷ்டப்படணும், உபத்திரவக்கால். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் ஆயத்தமா இல்லைன்னா நிச்சயமா கைவிடப்படுவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 2 நாள் முன்னாடி நானும் பாஸ்டரும் மாடிக்கு போய் ஒரு சின்ன வேலையாக மாடிக்கு போயிட்டு வந்து நான் யார்ட்டையும் சொல்லலை.
போயிட்டு வர்றதுக்குள்ள ஜெஃப்ரி ரொம்ப பயந்துட்டாமா, எங்கம்மா போனீங்க, திடீர்னு 2 பேரும் காணாம போயிருங்க. நான் நினைச்சேன் ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல், உண்மையிலே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துருச்சுன்னு நினைச்சேன். அவன் முகத்துல அப்படி ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா 2 பேருமே டக்குன்னு காணாமே. பேசிட்டு நின்ன இடத்துல இவர் அங்க உள்ள கிச்சன் போன இடத்துல நாங்க 2 பேரும் மேல போயிட்டோம். மாடிக்கு தான் போனோம், மேல இல்ல மாடிக்கு போனோம். அதுக்குள்ள இவர் பயந்துட்டாரு. அப்போ ஒரு செகண்ட் வந்து என்ன இது இப்படிதான். அப்ப நான் சொன்னேன், ஏய் நீ கைவிடப்பட்டுருவியாடா? அப்போ அப்படிதான் உனக்கு நம்பிக்கையா? இல்ல 2 பேரும் திடீர்னு காணுமே, அதனால பயந்துட்டேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. திடீர்னு உங்களுடைய அழகான நீங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும் பொழுது, நம்ம பாவியா இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க பரிசுத்தமா இருக்கும், நம்ம பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டுரும், நம்ம இங்கதான் இருப்போம். ஆமே, நம்ம இங்கதான் இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் நடக்கிறது வேற விஷயம். அது உங்களுக்கு நான் தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இங்க நம்ம இருக்க கூடாது, புரிந்து கொள்ளுங்கள். நம்ம இயேசு மேகத்தில் வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய வாயை கொஞ்சம் அடக்கணும், நம்முடைய செய்கை கொஞ்சம் அடக்கணும், பரிசுத்தமா வாழணும். வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சத்தமா வாசிக்கலாம். 21:8. யார் சத்தமா வாசிக்கலாம்? வாசிங்க. பயப்படுகிறவர்களும், கேளுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை கேளுங்க. பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இந்த வசனம் வேணுமா வேண்டாமா? எனக்கு வேண்டவே வேண்டாம். வேண்டவே வேண்டாம் சொல்லுங்க. வேண்டவே வேண்டாம். இந்த வசனத்துல என்னெல்லாம் இருக்கு நீங்க புரிந்து கொள்ளுங்க. பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், ஆண்டவரை விசுவாசிக்காதவர்கள். அப்படின்னா நம்ம மட்டும் இல்ல, நம்ம சில நேரம் விசுவாசிக்காம இருக்கிறோம். வெளியில போய் நீங்க சுவிசேஷம் அறிவிச்சு விசுவாசிக்காம இருப்பாங்க, அவங்களும் தான். அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்கள். அருவருப்பான காரியத்தை செய்யறதுன்னு உங்களுக்கே தெரியும். அருவருப்பான காரியம் என்னன்னு யாரும் விளக்க வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். இது தப்பு, இது அருவருப்புன்னு உங்களுக்கு தெரியும். சோ அருவருப்பான காரியத்தை செய்கிறவர்களும். அடுத்தது கொலைபாதகர்கள். ஒரு சகோதரனை பகைத்தால் கொலைபாதகன், அதுவும் வசனம் கொலைபாதகன் தான். அடுத்தது விபச்சாரம். விபச்சாரம் என்னன்னு தெரியுமா? சொல்லி தரணுமா? தெரியும்ல, எல்லாருக்குமே தெரியும். ஒரு செல்போனை பார்த்து அதனால நீங்க ஒரு மொபைல்ல இருக்கிற தவறான மோசமான படத்தை பார்த்து நீங்க உங்களுடைய உணர்வுகள் தூண்டப்பட்டு நீங்க பாவம் செய்தாலும் நீங்கள் நாம் விபச்சாரக்காரர்கள் தான். புரியுதுங்களா? அந்த தப்ப பண்ணாலும் நம்ம விபச்சாரம் பண்ணிட்டோம்னு அர்த்தம். சோ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லாத்துலயும். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு விக்கிரக ஆராதனை ஆண்டவரை காட்டிலும் அதிகமா நம்ம எதை நேசிக்கிறோமோ அதுதான் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர், எல்லாத்துக்கும் பொய் சொல்றது, ஏமாத்துறது, கள்ளம் கபடு இருந்தா இவர்கள் எல்லாரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே நாம் தள்ளப்பட மாட்டோம், அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. சோ இந்த நாளிலே நம்ம இப்ப மேகத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுரூபமாக்கப்படுகிறது வரையிலும் நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக என்ன நடக்கும் என்று சொல்லி நம்ம வருகிற நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்தாதான் எல்லாமே நமக்கு என்ன செய்யும், புரியும். ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நம்ம கைவிடப்படுவோமானால், அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒருவேளை நாம் ஆயத்தமா இல்லாவிட்டால், அதனாலதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, அனுதினமும் ரட்சிக்கப்படணும். அனுதினமும் நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, ஒரு விஷயத்துல ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டோம். ஆனா தினமும் காலையில எழும்பி, ஆண்டவரை இன்னைக்கு நான் பாவம் செய்யாதபடிக்கு, இன்னைக்கு நான் ஆண்டவரை உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவளாய், அன்பு கூறுகிற பிள்ளையாய், பரிசுத்தமுள்ள பிள்ளையாய் என்னை மாற்றும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஆண்டவருக்கு அர்ப்பணித்தா மட்டும்தான் ஒருவேளை திடீரென்று ஆண்டவர் வந்தால் நாம் அவரோடு கூட செல்ல முடியும். அப்படி நாம் செல்லாவிட்டால் நம்ம கைவிடப்பட்டுருவோம். கைவிடப்பட்ட பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த உலகத்துல நிறைய பேரை காணாது. அதான் இப்ப சொல்றாங்க பாருங்க, ஏலியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை மாதிரி. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஏலியன்ஸ் வந்து நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு இப்படி நிறைய கதைகள் எல்லாம் வரும். ஆனா உங்களுக்கு ஒருவேளை நான் கைவிடப்பட மாட்டேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனா நான் எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், நான் கைவிடப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ண, எனக்கு தெரியும் எல்லாமே. ஆமா சிஸ்டர் அப்படி மெசேஜ் கொடுத்தாங்க, கைவிடப்பட்டா என்ன நடக்கும்னு தெரியும். கைவிடப்பட்ட பிறகு 3.5 ஆண்டு காலம் உபத்திரவ காலம். எப்படி சொல்லுங்க? உபத்திரவ
காலம். இந்த 3.5 ஆண்டு காலம் பிசாசு வருவான், வந்து அவன் நிறைய காரியங்களை செய்வான். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்து வருகிற நாட்கள்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அவன் வந்து வரும் பொழுது இது இப்படி அப்பதான் டிஜிட்டல். அதனாலதான் சொல்றேன் வேதம் உண்மையானது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அந்த மிருகத்தின் முத்திரையை நெற்றியிலாவது வலது கையிலாவது பொறித்து கொள்ளுகிறவன் சாத்தானுக்கு சொந்தக்காரன். ஹல்லேலூயா. ஆகையால இந்த உலகத்துல அடுத்து இருக்கிற எல்லாருமே அந்த முத்திரையை வாங்கி தான் ஆகணும். இல்லைன்னா ஒரு சின்ன கடைக்கு கூட நீ போக முடியாது. நான் சின்ன பிள்ளைல நினைப்பேன், நம்ம ஒளிச்சு எங்கேயாவது போய் இருந்துடலாம் அப்படிலாம் நினைச்சிருக்கேன். எங்கேயுமே ஒளிச்சு போய் இருக்கவே முடியாது. அப்படி இருந்தால், அப்படி முத்திரையை வாங்காமல் நாம் இருப்போமானால் நம்ம என்ன செய்வோம்? திடீர்னு என்ன செய்வோம்? இரத்த சாட்சியாய் நம்ம மறிப்போம். புரியுதுங்களா? நீங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் வந்து இல்லவே இல்லை, இந்த முத்திரை நான் வாங்கவே மாட்டேன், இது எனக்கு இது கை நாட்டு இது இப்ப இருக்கிறது வேற, ஆனா இதுக்கெல்லாம் அடையாளம் தான் இப்போ, இதை நான் வாங்கவே மாட்டேன், இது எனக்கு தேவையே கிடையாது, நான் செத்தாலும் சாகுறேன்னு அவ்வளோ வைராக்கியமா நாங்க இருந்தீங்கன்னா கட்டாயமா ஒருவேளை பட்டினியா இருந்து ரொம்ப உருக்குலைந்து இரத்த சாட்சியாய் நான் மறிக்கலாம். அப்படி மறித்தோமானா அடுத்த பின்பு நம்ம ஆண்டவரோடு கூட என்ன செய்ய முடியும்? அவருடைய ராஜ்யத்திலே பங்கு கொள்ள முடியும். இப்படி ஒரு வழி உங்களுக்கு வேணுமா? சொல்லுங்க, வேணுமா? 3.5 வருஷம், அதுக்கு அடுத்து இன்னொரு 3.5 வருஷம் கடுமையான உபத்திரவம். எங்கேயும் தப்பிக்க முடியாது, யாருமே தப்பிக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய தம்பி ஊர்ல இருந்து எங்க வீட்டுல கார் நிக்கிறதா போட்டோ அனுப்புறான். உங்க கார் இப்படி நிக்குது, பாஸ்டர் அதில் வெளியில வந்து பாரு, அத்தா இங்க நிக்கிறாரு பாரு சொல்லி எல்லாம் போட்டோ அனுப்புறான். கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் அங்கதான் நின்னாரு. எப்படிடா எடுத்து போட்டோ அனுப்புறா? இதெல்லாம் வந்து இது சேட்டலைட்ல எடுத்த, நீ சேட்டலைட்ல எல்லாமே என்ன செய்யுது? ஒரு வீட்டில் வெளியில நிக்கிறத ஒரு கார் எல்லாத்தையும் சேட்டலைட் அப்படியே அப்சர்வ் பண்ணுதுன்னா நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சு போக முடியுமா? முடியவே முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கே ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. 3.5 வருஷம் உபத்திரவம், அடுத்த 3.5 வருஷம் கடும் உபத்திரவம். இந்த இவ்வளவு 7 வருஷம் உபத்திரப்பட்டு நான் சாகணும்னு விரும்பினா இன்னைக்கு பரிசுத்தம் இல்லாம இஷ்டம் போல நம்ம வாழலாம். இல்லாவிட்டால் இல்ல ஆண்டவரே, அதுலயும் நம்ம அந்த முத்திரையை வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த அக்கினிக்கு தான் நம்ம பங்காளியாய் மாறுவோம் என்பதை வேத ஆதாரத்தோடும் 100% உண்மையான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த அக்கினியில பங்கு நான் அடையக்கூடாது, என்னுடைய சகோதர சகோதரிகள் இந்த அக்கினியில பங்கடையக்கூடாதுன்னு அன்பு கூறுகிறவர்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. சுவிசேஷம் என்பது அன்பு இருந்தால் சுவிசேஷம் தானாய் வரும். ஐயோ எனக்கு தெரிந்த இந்த நபர், ஐயோ என் குடும்பத்தில் உள்ள இவங்க பாதாளத்துக்கும் அக்கினி நரகத்துக்கும் போயிடக்கூடாதுன்னு உங்களுக்குள்ளே அந்த அன்பு ஏங்குமானால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருடைய சுவிசேஷ பணியை நம்ம ஆரம்பித்து விடுவோம். ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்க வாழ்க்கையில என் குடும்பத்துல யாரேனும் ரட்சிக்கப்படாம இருப்பார்களானால் அவர்களை தொடுங்க, என்னையும் ஆயத்தப்படுத்துங்க. நான் கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்துல ஒரு வாரம் உங்களுக்கு இதை குறித்து விளக்கமாய் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொண்டால் நிச்சயமா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளே உருவாகும். கண்களை மூடி நான் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் தான் நான் உங்களோட கூட பேசி இருக்கிறேன், ஆனால் அந்த காரியம் உங்களுக்குள்ளே நாங்கள் ஞாபகம் இருக்கும்படியாக எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்பு இருக்குமானால் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் இஷ்டம் போல வாழக்கூடாது. வாழுகிற வாழ்க்கையில போட்டி பொறாம, நீயா நானா, நான் தான் இப்படி வந்திருக்கிறேன், எனக்கு தான் எல்லாமே தெரியும், என்ன விட்டு நீங்க அப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி நமக்குள்ளேயே மாறி மாறி ஒரு ஈகோ, ஒரு பொறாம, போட்டி நமக்குள்ள தயவு செய்து வேண்டாம். எல்லாவற்றையும் உரிந்து விட்டு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்க முன்னாடி நான் வெறுமையா இருக்கிறப்பா உம்முடைய ஆவியினாலே உம்முடைய அன்பினாலே என்ன நிரப்புங்கப்பா. பரலோகத்திலே மேகத்திலே நீங்க வரும் பொழுது பறந்து நான் உம்மோடு கூட மறுரூபமாகி வர வேண்டுமானால் என்னை நீங்கள் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.